மழையுடனான வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள்ல சிக்கி இதுவரைக்கும் ஈழத்தில் 56 பேர் உயிரிழந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த இயற்கை மக்களை பலியெடுத்துக் கொண்டிருக்கிறது. எதிர்பாராத சம்பவங்கள் பல நடந்து பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சில காணொளிகளை பார்க்கும் போது கோபம் தான் வருது. ஏனென்றா வெள்ளத்தோட விளையாடுறார்கள். இந்த ஐம்பூதங்கள் எவ்வளவு ஆபத்தானது என்று தெரியும். இந்த காலப்பகுதியில காற்றும் மழையும் பெரிய அளவில் இந்த நாட்டை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற நிலையில நிறைய பேர் வெள்ளத்துக்குள்ள மிக சாதாரணமான ஒரு தொட்டிக்குள்ள நின்று நடந்து கொள்ற மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள். இந்த காலை வேளையில் ஒரு காணொளி ஒன்று பார்க்க கிடைத்தது. வீதியினூடாக வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்துக்குள்ளால ஒரு பெரிய பேருந்து, அரச பேருந்து நகர்ந்து போகுது. அந்த பேருந்துக்கு பக்கத்துல, மற்ற பக்கத்துல அந்த பேருந்து வெள்ளத்தை தடுக்கிறது தானே என்ற எண்ணத்தோட ஒருவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய உந்துருளியில ஓடிக்கொண்டு போறார். ஒரு கட்டத்துல அவருடைய உந்துருளி வெள்ளத்தில் அடிபட்டு கொண்டு போகுது. அவர் நூல் இழையில உயிர் தப்புகிறார். எனவே இப்படியான சம்பவங்கள் நிறையவே நடந்து கொண்டிருக்கிறது. நாடு எவ்வளவு பெரிய மோசமான நிலையில இருக்குதுன்றதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இன்னும் அவதானமாக இருப்பீர்கள் என்றதை உறுதியாக சொல்ல முடியும். இன்றைய நாள் வரைக்கும் ஈழத்துல இந்த அளவு உயிரிழப்பு பதிவாகி இருக்குதுன்றா இது எவ்வளவு பெரிய ஒரு அனர்த்தம் என்றது நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்க. செய்திகள்ல இருந்து சில துணுக்குகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை அடிப்படையாக கொண்டு நீங்களும் விழிப்புணர்வாக இருங்கள். பாதுகாப்பு காரணங்களுக்காக அதிவேக வீதியில் வாகன போக்குவரத்து ககதுடுவ முதல் கொழும்பு வரை ஒரு வழியாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. ரத்தோட்டை அலகொல்லாமட உடகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 3 உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மாணவர் விடுதிகளில் சில பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள அபாயம் காரணமாக மறு அறிவித்தல் வரை பேராதனை பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு தீர்மானித்திருப்பதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. சீரற்ற வானிலை காரணமாக துறைமுகங்களுக்கு செல்ல முடியாமல் 50 அதிக மீன்பிடி படகுகள் நாட்டை அண்மித்த கடலில் காணப்படுவதாக கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அத்தோட ஹாலியில எட்டம்பிட்டிய திக்வெல்ல தோட்டம் கீழ்பிரிவில் வீட்டின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 2 உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பேர் காணாமல் போயிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அத்தோட மகாவலி, தெதுரு ஓயா, மகா ஓயா, கலா ஓயா, மாணிக்க கங்கை மற்றும் மல்வத்து ஓயா ஆற்றுப்படுக்கைகளின் தாழ்வு பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும். பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அத்தோடு இன்று காலை வேளையில நாடு முழுவதும் மிக ஆபத்தான நிலையில இருக்கிறது. கட்டுநாயக்க விமான நிலைய பகுதி காணொளிகளாக வெளியிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அந்த பகுதிக்கு விமானமே வர முடியாத சூழ்நிலை வந்திருக்கிறது. இதனால பல விமானங்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான தகவல், இப்ப இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த இரவு வேளையிலேயோ நாளை வேளையிலேயோ நீங்கள் விமான சீட்டை பதிவு செய்து நாளை போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் உங்களுக்கான அறிவித்தலாக இது இருக்கும். விமான நிலையம் செல்ல தயாராகும் முன் இந்த இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். 1979. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறது. எனவே நீங்க விமான நிலையத்துக்கு போறதும் சாத்தியமில்லை, இருந்தாலும் போக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தா கூட இந்த உறுதிப்படுத்தல செய்து போட்டு போறது நல்லது. கழுகங்கையின் நீர்மட்டம் சடுதியாக உயர்வு, பாரிய வெள்ளம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை நீர்ப்பாசன திணைக்களம் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. அடுத்தது, யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த பேருந்து ராஜாங்கனை பகுதியில் வெள்ளத்தில் சிக்குண்டதில் பேருந்தில் இருந்து பயணிகளை மீட்பதற்காக பெல் 212 உலங்கு வானூர்திகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட செயலாளர் தெரிவித்திருப்பதான ஒரு செய்தி வந்திருக்கிறது. அத்தோட அனுராதபுரம் சிறைச்சாலை வெள்ளத்தில் மூழ்கியதால் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில கைதிகள் திருகோணமலை புலனறுவை சிறைச்சாலைகளுக்கு மாற்றம் சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்திருப்பதான ஒரு செய்தியும், அத்தியாவசிய தேவைகளுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அத்தோடு அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து சேவைகளும் அரசு சேவைகளும் இன்று விடுமுறை வழங்கப்படும் என்று நேற்றைய நாள்ல செய்தி வழியாக இருந்தது. இன்று விடுமுறை, உண்மையிலே நாளைக்கும் விடுமுறை விட வேண்டுமா என்ற அளவுக்கு இந்த நாடு மிகப்பெரிய அளவான மோசமான நிலையிலே இருக்குது. வெறுமெனவே மட்டக்களப்போ, அம்பாறையோ, திருகோணமலையோ, பதுளையோ, மாத்தளையோ என்று அல்ல, இந்த ஈழதேசம் முழுவதுமே பெரிய அளவான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கொழும்பினுடைய சில காணொளிகள் பார்க்க கிடைத்தது. மரங்கள் முறிந்து விழுந்து பெரிய அளவான பாதிப்பு அங்கு எதிர்கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி எல்லா இடங்களும் மண் சரிவில இருந்து மரம் முறிந்து விழுகிறதுல இருந்து
வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதுல இருந்து உயிரிழப்புகள்ல இருந்து எல்லாமே இந்த நாட்டை மிகப்பெரிய அளவு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. டித்வா என்றுதான் இந்த சூறாவளிக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. அடுத்தது வடக்கு மாகாணம் ஆபத்தான நிலையை எட்டி இருப்பதால வடக்கு மாகாணத்தில் இருக்கிற 54 பெரிய குளங்கள்ல 36 குளங்களினுடைய வான் கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதாக வடமாகாண ஆளுநர் அலுவலக ஊடக பிரிவு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இரணைமடு குளம், பம்பை மடுக்குளம், கனகராயன் குளம், அலியாமருத மடுக்குளம், வவுனி குளம், தேராங்கண்டல் குளம், முத்தையன்கட்டு குளம் உட்பட்டிருக்கிற 36 குளங்களினுடைய வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது கொழும்பு கண்டி பிரதான வீதி மூடப்பட்டது. அந்த பகுதிகளூடாக பயணிப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற செய்தி வந்திருக்கிறது. அடுத்தது மக்கள் அவசர நிலையில இருக்கும் போது சேவை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்பு கொள்வதற்கு சில அவசர எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தை தொடர்பு கொள்வதாக இருந்தால் 117 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கோ. காவல்துறையினரை அவசரமாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் 119 தொடர்பு கொள்ளுங்கோ. சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 1990 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கோ. தீயணைப்பு பிரிவை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் 110 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ராணுவ தலைமையகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் 113 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். விமானப்படை தலைமையகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் 116 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என்று இந்த அவசர தொடர்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மிகுந்த அவதானத்தோடு ஏதாவது ஆபத்தில் நீங்கள் சிக்கியிருந்தால் இந்த தொடர்பெண்களோட தொடர்பு கொண்டு மிகுந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நுவரேலியாவில் 6 பேர் பலி என்ற செய்தி வந்திருக்கிறது. சீரற்ற காலநிலையால் நுவரேலியாவில் இதுவரை 6 பேர் பலியாகி இருக்கிறார்கள், 4 பேர் மாயமாகி இருக்கிறார்கள். 268 குடும்பங்களை சேர்ந்த 972 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 124 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கிறது. 506 பேர் தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. குறிப்பாக இரணைமடு குளத்தினுடைய அனைத்து வான் கதவுகளும் திறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரணைமடு குளத்தினுடைய வான் கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டாலே இந்த மழை சூழல், இந்த வெள்ளப்பெருக்கு எவ்வளவு இருக்கும் என்றதை உங்களால ஊகிக்க முடியும். கனகராயன் குளத்தினுடைய ஒரு காணொளி பார்க்க கிடைத்தது. ஒரு அண்ணா அதுல கதைத்திருக்கிறார். தான் பிறந்ததிலே இருந்து இதுவரையான காலப்பகுதியிலே இந்த அளவுக்கு வெள்ளம் பாய்ந்தது தான் காணேலே என்று. பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, அந்த கோவில் கூட மூழ்கி விடுமோ என்று அவர் தன்னுடைய குரல் பதிவு கொடுத்ததை பார்க்க முடிந்தது. எனவே இதுவரை இல்லாத ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு இந்த நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது நாவலப்பிட்டிய நகரில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 3 உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பு வெளியாகிய செய்தி. தொடர்ச்சியாக எனக்கு தெரிந்த ஒரு 20-25 நிமிடங்களுக்கு ஒரு தடவை உயிரிழப்பு என்றுதான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்ப 3 நான் ஏற்கனவே 56 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறதாக சொல்லியிருந்தேன். இப்போது 59 உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இது ஒரு பதிவினுடைய அடிப்படையில். ஆனால் பல இடங்களில் இன்னுமே மாயமாகி இருக்கிறவர்களுடைய நிலை என்னன்னு தெரியல. எனவே இந்த உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகலாம். எனவே அவதானமாக இருங்க. இந்த நேரத்தில் இன்னொரு என்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஒரு அனுபவத்தை சொல்லணும். ஏனென்றா இந்த ஐம்பூதங்கள் எவ்வளவு ஆபத்தானது உணர்ந்து கொண்டு நீங்க மிகுந்த அவதானத்தோடு இருக்கணும். கடந்த ஆண்டு இந்த வெள்ளப்பெருக்கின் போது நாங்கள் அந்த வெள்ளம் இருக்கிற இடங்களுக்கு பயணம் செய்த நேரத்தில் ஒரு வீதியை பாய்ந்து வெள்ளம் போய்கொண்டிருந்தது. அப்போ நாங்கள் அந்த இடத்துல நிற்கும் போது நீங்கள் அங்கால போறீங்களாண்டா அதில் 2 அண்ணாக்கள் கேட்டவர்கள். அப்போ நான் ஓம் என்று சொன்னேன். அப்போ சொன்னார் போகலாமேன். அப்போ நான் சொன்னேன் இப்படி வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கு போகலான்னு சொல்லி, இல்லை இதால் போகலாம், இதால் நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போ நான் ஒரு கொஞ்ச தூரம் போய் எங்களுடைய உந்துருளியனுடைய முதலாவது சக்கரம் தண்ணிக்குள்ள இறங்கினது, கொஞ்சம் இறங்கின உடனே எனக்கு அந்த தண்ணி தள்ளுற வேகம் தெரிஞ்சு. அதனால நான் திரும்ப வந்துட்டேன். ஏன் இதை நான் சொல்றேன்டா, அந்த பகுதியில இருக்கிறவர்களுக்கு கூட அந்த இடம் பற்றிய புரிதலை கொடுக்காது இந்த ஐம்பூதங்கள். தண்ணி நீர் எவ்வளவு ஆபத்தானது என்பதை யாராலும், நீச்சல் தெரிந்தவர்கள் கூட உயிரிழக்கலாம், இராணுவ அதிகாரி கூட உயிரிழக்கலாம். ஒரு உலங்கு வானூர்தியில இருந்து நீருக்குள்ள இருக்கிறவரை காப்பாற்ற முடியாத நிலை கூட ஏற்படலாம். எனவே மிகுந்த அவதானத்தோடு இருந்து கொள்ளுங்கோ. யாருடைய பேச்சையும் கேட்டு யாரோடையும் சேர்ந்து விளையாட்டுத்தனமாக உங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்காதீங்கோ. எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாருமே அவதானமாக இருப்போம். இயற்கை சீற்றம் என்பது ஒவ்வொரு ஆண்டுகளும் நடைபெறுது. இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. சர்வ
சர்வதேச செய்தித்தளங்கள் எங்கும் இலங்கை தொடர்பான செய்திகள் பெரிய அளவில் பகிரப்படுகிறது. ஒரு காணொளி பார்த்திருந்தேன். அந்த ஒரு ஆறு, அந்த ஆறு வந்து அவ்வளவு அடிச்சு பாயுது. உண்மையிலே நானும் இப்படியான காட்சிகளை இதுவரையான காலப்பகுதியில் பார்க்கல. அந்த அளவுக்கு மிகுந்த மோசமான நிலை. விரைவில் இது சீரடைந்து மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். இப்ப நான் இந்த காணொளியை பதிவு செய்து கொண்டிருக்கும் போதே வெளியில பெரிய காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, என்னால் உணர முடியுது. திடீரென்று பெரிய காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. மக்களாகிய நீங்கள் மிகுந்த அவதானத்தோடு இருங்க. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆபத்தான நிலையில மரம் இருந்தாலோ, எந்த சூழ்நிலையிலையும் இந்த திரும்ப நான் சொல்றதுக்கு காரணம், நிறைய இடங்கள்ல அசண்டையினமான சூழலால கூட உயிரிழப்புகள் பதிவாகிறது. சில இடங்கள்ல விளையாட்டுத்தனமாக உயிரை பறிகொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் அவர்கள் அவதானம் இல்லாமல் இருப்பது என்பது மனவேதனையானது. எனவே மிகுந்த அளவு அவதானத்தோடு இருந்து கொள்ளுங்க.